இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். அப்ப பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் என்று அர்த்தமாமே. அப்ப அவருக்கு தவிர இந்த இருதயத்தில் வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனுஷர்களை தான் தேவன் விரும்புகிறார் அல்லவா? அவருக்கு ஒரு இடம் இருக்குமானால், நம்ம கொடுப்போமானால், அந்த இடத்தில் அவர் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புவார் ஒழிய அவருடைய மகிமையை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொன்னாரே, அவர் ஷேர் பண்ணுகிறது இல்லை. அவருடைய பரிசுத்தம் யாரோடைய ஷேர் பண்ணுகிறது இல்லை. அவருடைய மகிமையை யாரோடைய ஷேர் பண்ண மாட்டார். ஆனால் மனுஷர்களாகிய நம்மோடு ஷேர் பண்ணுகிறார். என்ன கிருபை இது! பரிசுத்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொன்னால் he loves us. அவர் நம்முடைய இருதயத்தை அவ்வளவாய் விரும்பி இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் மனுஷனுடைய இருதயத்தை விரும்பிட்டாரா? அவர் எதுக்கும் ஷேர் பண்ண மாட்டாரு. ஆனால் அவருடைய மகிமையை நம்மோடு கூட ஷேர் பண்றதுக்கு நம்ம இருதயத்தையே தெரிந்து கொண்டு வாசம் பண்ற அங்கே கடக்கிறேன் நான் உங்களோட தான் என்று சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் கொண்டு இறங்கின தேவன் வச்சுக்கிட்டு நம்ம இருள் உள்ள இருக்குமானால் அவர் எப்படி அதை சம்மதிப்பார்? அவரே விரும்பி வரும்போது, அவரே விரும்பி நம்முடைய இருதயத்தை வாசம் பண்ணவே எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி பர்மனண்டா நம்ம விரும்பி வரும் பொழுது, அதோடு கூட ஒரு இருளின் கிரியைகளையும் பொய்களையும் அதையும் இதையும் அசிங்கங்களையும் நம்ம இருதயத்துல வச்சிருந்தா அவரால் இருக்க முடியுமா? அதனால என்ன செய்யணும்னா 100க்கு 100 அவருக்கு தான் வித்துறணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க வெளிச்சம். ஏன் அவர் விரும்பிட்டார்? அவர் வந்ததுனால நமக்கு வெளிச்சம். இல்லைன்னா நமக்கு எங்க வெளிச்சம்? இந்த வெளிச்சத்தை வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இருளா இருந்தால் அவர் இல்லாத இடத்துக்கு நம்ம போக வேண்டிய ஒரு நிலைமை வருங்கிறத அழகா இன்டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். வெளிப்படுத்தும் விசேஷத்துல அப்படித்தான் போட்டிருக்குது. அங்க இரவுன்னு இல்ல, பகலுன்னு இல்ல, கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார். எவ்வளவு அழகான ஒரு இடம் பத்தியல. இந்த இடத்திற்கு தான் இயேசு அழைக்கிறார். பாவத்தில் உழன்று மாண்டு திரிகிறதான மனுஷர்களாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இல்லாத இடம் நரகம்தான். அவர் இல்லாத இடம் இருள். ஆக இருளை விட்டு வெளிச்சத்துக்கு அழைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வர அனுமதி கொடுப்பீர்களா? நீங்கள் கொடுத்தால் பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள். மதம் மாறுகிறதற்கல்ல, பணம் கொடுப்பதற்கும் கேட்பதற்கும் அல்ல, பரலோக பாக்கியத்தை பெறுகிறதற்கு தேவன் சொன்ன வார்த்தை உண்மை. மனுஷன் சொல்ல முடியுமா? இதை சொல்லவே முடியாது. சொன்னது யார் என்பதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நடக்கிறது. அப்புறம் பாருங்கள், அந்த நித்திய வெளிச்சம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்.